ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் ஸ்னோ ஈகிள் ஹார்ட் அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 10ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மோயங்சன் செகண்ட் டெஸ்ட் கிட்ட வந்துடுறான். அவனுக்கு செம வெறியாகுது. உன்னை நம்பி நான் எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருந்தேன், நீ இப்படி பண்ணுவோன்னு நான் நினச்சி பார்க்கல. என்னை மன்னிச்சிடுங்க கிராண்ட் பிரிஸ்ட், ஆனால் இந்த வேலையை முடிக்க ஒரு வழி இருக்கு. காங் ஹாய் அவனோட பிஸ்னஸ் ரொம்பவே பெருசு, கண்டிப்பா அவனால் இது முடியும். இப்ப அப்படியே நம்ம யூசியோட அப்பாவான காங்காயை காட்டுறாங்க. மோயங்சன் அங்க வந்துடுறான். நம்ம டிராகன் மவுண்டன்லயே உங்களோட வெப்பன் பிசினஸ் தான் ரொம்பவே பெருசு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான். டிராகன் மவுண்டன்ல இருக்கிற எல்லா வெப்பனுமே நம்ம கையில இருக்கு. உங்களுக்கு என்ன தேவைப்படுது? ஆள் அப்படியே பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் தனியாக பேசலாமா? 2 பேரும் உள்ளே போயிடுறாங்க. சரி, இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன வேணும்? பிளட் செட் வெப்பனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆள் லைட்டாக சாக்கிடுறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆனால் அது ரொம்பவே ஆபத்தான ஒன்று. 1 லட்சம் கோல்டு காயின் உங்களுக்காக ரெடியாக காத்துட்ருக்கு. உங்ககிட்ட அது இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். அவரும் பல்ல கட்டிக்கிட்டே நம்ம கையில் இருக்கு, உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவைப்படுது? அவன் 10ன்னு சொன்னோன்னே அவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. நம்ம டிராகன் மவுண்டன்லயே மொத்தம் 10 வெப்பன் இருக்காது. ஆமா, அதை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? மோயங்சன், அது என்னோட பிசினஸ், அதுல நீங்க மூக்க நுழைக்க கூடாது. சரியா சொன்னீங்க. உங்ககிட்ட எத்தனை இருக்குன்னு அவன் கேட்க 4ன்னு அவரு காட்டுறாரு. சரி, டீல முடிச்சுக்கலாம். ஆனா 2 லட்சம் கோல்டு. அவன் அதுக்கும் சரின்னு சொல்லிடுறான். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறான். ஒரு வெப்பனுக்கு 2 லட்சம் கோல்டு. அவனுக்கு வெறியாகுது. இருந்தாலும் பல்ல கடிச்சிக்கிட்டு நீங்க ஒரு உண்மையான பிசினஸ் மேனுங்கிறத காட்டிட்டீங்க. காசை தூக்கி போட்டு அவன் செயினோட ஒரு பீஸ் எடுத்து அவர் கையில கொடுத்துடுறான். இதோட இன்னொரு பீஸோட யாழ் உங்களை பார்க்க வருவான். ஏதாவது தப்பு நடந்துச்சு அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. அட, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் பர்ஃபெக்டா முடிச்சிடுறான். சயின்டிஸ்ட் கிட்ட தகவல் கொடுத்துட்டு அந்த செயினோட மீதி பீஸையும் அவர் கையில கொடுத்துடுறான். அவனும் அவன் செஞ்ச விஷயத்த பாராட்டிட்டு ஒரு ஸ்க்ரோல் அவன் கையில தரான். உன் ட்ரைனிங்க நீ கண்டினியூ பண்ணலாம். பொருள் அவன் கைக்கு வந்துடுது. கிராண்ட் பிரிஸ்ட போய் அவன் பார்க்கறான். ஃபாக்ஸ் சிட்டியோட ப்ளூ பிரிண்ட் அவன் கையில ரெடியா இருக்கு. அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் தான் நமக்கான சரியான வழி. மாஸ்டர், அவங்க டிஃபென்ஸ் கூட நம்ம சமாளிச்சிடலாம். ஆனா சியோட டபுள் ஃபன் மெத்தட், நாளைக்கு அவன் ஆர்ஃபனேஜ் போயிடுவா. நமக்கான சரியான வாய்ப்பு அதான். வெப்பன்ஸ்லாம் ரெடியா இருக்கான்னு கேட்க அவங்க கிட்ட இருந்த 4 பிளட் செட் வெப்பனையும் அவன் ஓபன் பண்றான். வெறும் 4 தானா? கவலைப்படாதீங்க மாஸ்டர், இதோட பவர்ஸை என்னால அதிகப்படுத்த முடியும். சயின்டிஸ்ட் அவனோட பவரை யூஸ் பண்ணி அவன் ஆளுங்க உடம்புக்குள்ள அந்த வெப்பனை அனுப்பி வச்சுட்ட மாதிரி காமிச்சதோட அவங்க எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஜியோவும் செங்ஃபங்கும் ஆர்ஃபனேஜுக்கு போயிடுறாங்க. அங்க இருக்கிற பசங்களும் அவங்கள ரொம்பவே மிஸ் பண்றானுங்க. அவங்க அப்படியே அவங்க எல்லாருக்கூடயும் ஜாலியா பேசிட்டு கொண்டு வந்த கேண்டிஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. டிமன்ஸ் அவனுங்க பிளான் படியே ஃபாக்ஸ் சிட்டியோட அண்டர் கிரவுண்ட் டனல் வழியா உள்ள நுழைஞ்சிடறானுங்க. அவங்க யாருமே இதை எதிர்பார்க்கல. பேஸ்மெண்ட்ல ஒரு பெரிய ஃபைட்டே நடக்குது. சியோட சிஸ்டரும் அதை நோட் பண்றாங்க. அங்க இருந்த அந்த சீக்ரெட் டோர் அவன் உடைக்க சொல்றான். ஆனா அவன் ஆளுங்களும் அது கிட்ட போனவனே அடிபட்டு பறந்துடுறானுங்க. நம்ம சியோ சிஸ்டரோட ஃபேனும் அங்க வந்துருது. டிமன்ஸ் மொத்த பேருக்கு மார்க் போட்டுட்டு சயின்டிஸ்டையும் ஒரு காட்டு டக்குன்னு அவங்களும் அப்படியே உள்ள வந்துடுறாங்க. ஃபாக்ஸ் சிட்டில இருந்து ஒரு சோர்ஸ் ஸ்டோனை கூட உன்னால எடுத்துட்டு போக முடியாது. ஆனா அவன் கிட்ட பிளட் செட் வெப்பன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி அவங்கள அட்டாக் பண்றோம். ஆளு லாக் ஆயிட்ட மாதிரி காமிச்சதோட நம்மளுங்களும் ஆர்ஃபனேஜ்ல அவங்க டைத்தை ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி ரெடி ஆயிடுறாங்க. நம்ம சியோ மீதி இந்த கேண்டிஸை இது என் சிஸ்டருக்கு ரொம்பவே பிடிக்குன்னு சொல்லி பேக் பண்ணிக்கிறாங்க. நம்ம செங்ஃபெங் மேல வழக்கத்துக்கு மாற அவங்க மேல அநியாயத்துக்கு பாசத்தை பொழியிறாரு. சரி, நீ ஃபாக்ஸ் சிட்டிக்கு போ. கவுன்சில்ல எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அது முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். அவங்களும் அவங்களோட இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க பார்த்தா காட்ஸ் எல்லாம் வாசலே செத்து கிடக்கானுங்க. ஃபைப்டன் கிரவுண்ட் குள்ள யாரோ பூந்துருக்காங்க. உள்ள அவங்க சிஸ்டர் சமையல் லாக் ஆயிருக்காங்க. நீ எதுக்காக ஒண்ணும் வெயிட் பண்ணிட்டு இருக்க? என் சிஸ்டர்லாம் வரமாட்டேன்னு சொல்லி வாயமுறத்துக்குள்ள நம்ம ஜியோ உள்ள போது அவன் ஆளுங்க நிறைய அடிச்சு பறக்க விட்டுடுறாங்க. ஆனா சயின்டிஸ்ட் அவங்க தங்கச்சி கழுத்துல கத்தி வச்சிடுறான். மரியாதையா ஸ்டோன்ஸ் என்கிட்ட ஒப்படைச்சிரு, அப்படி இல்லைன்னா இவ உயிரோட இருக்க மாட்டா. எங்க ஃபாக்ஸ் சிட்டி என்னைக்குமே டீமன் கிளானோட ஒப்பந்தம் பண்ணாது. அப்ப நான் இவளை போட்டு தள்ளிடுறான். இல்ல, அவங்க லைட்டா யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அந்த டோரை ஓபன் பண்ணணும்னா நீ அவளை ரிலீஸ் பண்ணணும். எங்க டபுள் ஃபனை வச்சுதான் எங்களால அதை துறக்க முடியும். அவனும் உடனே ரிலீஸ் பண்ணிடுறான். தப்பிச்சிட்டோமேன்னு சொல்லி புத்திசாலித்தனமா எது யோசிக்காதீங்க. உங்க இடத்த சுத்தி நான் பாம்பு வச்சிருக்கேன். நான் சிக்னல் கொடுத்தா உங்க மக்கள் மொத்த பேரும் ஒரே செகண்ட்ல செத்துருவாங்க. நம்ம ஜியோ மைன்வெஸ்லி அவங்க சிஸ்டர் கிட்ட நான் சிக்னல் கொடுத்த உடனே நீ தான் போய் நம்ம மக்களை காப்பாற்றணும். அவங்க நீயும் வரணும்னு சொல்ல, இல்ல நம்ம மக்களோட பாதுகாப்பு இப்ப உன் கையில தான் இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்களோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த டோரையும் ஓபன் பண்ணி விட்டுடுறாங்க. ஆள் பல்ல கட்டிடுறான். மொத்த ஸ்டோன்ஸும் ஒரு வழியா எனக்கு சொந்தமாக போகுது. நான் சொன்ன நேரம் வந்துருச்சு. அவங்க ஒரு போர்ட்டல் ஓபன்
பண்ணி அவங்க சிஸ்டர் அது வழியா வெளியே தள்ளி விட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி சோர்ஸ் ஸ்டோன்ஸை அவங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்க சயின்டிஸ்ட் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க அப்படியே அட்டாக் பண்ண போறோம். ஆனா அதுக்குள்ள அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஒரு பெரிய பிளாஸ்டையை ஏற்படுத்திடுறாங்க. ஆள் செமையா வாங்கி கட்டிக்கிறான். ஆனா ஆள் ஒன்னும் சாகல. வாயிலா நுர தள்ளத்துல நேரா நம்ம சியோ கிட்ட வந்துட்டு, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அவன் அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி அவங்கள போட்டு தள்ள ட்ரை பண்றான். அப்ப ஏதோ விசுவல்லாம் அவனுக்கு தெரியுது. அப்பனா மீதி ஸ்டோன்ஸ் சீகா டெம்பிள்ல இருக்கா. கட் பண்ணா நம்ம செங்ஃபெங் நம்ம சியோவை காப்பாத்துறதுக்காக அவரால் முடிஞ்ச அளவுக்கு போராடிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப அங்க வராங்க. சியோ நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. செங்ஃபெங் அவங்கள காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. போய் பார்த்தா அதிகப்படியான போர்ஸை யூஸ் பண்ணி ஆள் ரத்தம் கக்கிட்டு இருக்காரு. மாஸ்டர் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். லைட்டா அவங்க அப்படியே கண்ணை துறக்குறாங்க. அவர் திரும்பவும் ஒரு பவர்ஸை யூஸ் பண்ண போக நிறுத்து. அவர் அப்படியே அவங்க பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில என்னை காப்பாத்துறதுக்காக உன் பவர்ஸை இழக்குது அவ்வளவு புத்திசாலித்தனமான முடிவு இல்ல. என் தங்கச்சியும் நம்ம சிட்டியும் இனிமே நீ தான் பாத்துக்கணும். உனக்கு எதுவும் ஆகாது. சைட்ல இருந்த நம்ம ஹீரோவையும் பாக்குறாங்க. நம்ம எம்பையரை உங்களை நம்பிதான் நான் விட்டுட்டு போறேன். நம்ம செங்ஃபெங்க பார்த்தும் அவங்க அப்படியே ஃபீல் பண்றாங்க. அவரு அவங்க கையை பிடிச்சிக்க அவ்வளவுதான். அவங்க டைம் முடிஞ்சிடுது. அவர் இதை சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட 2 பேரும் ஒன்னா இருந்திருப்பாங்க. நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன்னு சொல்லி அவர் சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு எல்லாமே என்னோட தப்புதான் சொல்லி அவர் அப்படியே ஆள ஆரம்பிக்கும். நம்ம ஹீரோ ஹீரோயின்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியாம கண் கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க இறுதி சடங்குக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம செங்ஃபெங் வெள்ள முடியோட அவங்கள தூக்கிட்டு அப்படியே நடந்து வராரு. ஃபாக்ஸ் சிட்டியை காப்பாத்துறதுக்காக தான் சியோ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. அவளை என்னைக்குமே இந்த சிட்டி மறக்காது. எல்லா மாஸ்டர்ஸுமே இப்ப அங்கதான் இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சயின்டிஸ்ட் கிராண்ட் பிரிஸ்ட் கிட்ட ரிப்போர்ட் பண்றான். ஃபாக்ஸ் சிட்டில இருந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் அழிஞ்சிருச்சு. ஆனா அதை விட ஒரு முக்கியமான விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சீகா டெம்பிள்ல ரொம்பவும் வேல்யூபிளான ஒரு ஸ்டோன் இருக்கு. உருவத்துல சின்னதா இருந்தாலும் பவர் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு. நல்லது, ஃபாக்ஸ் சிட்டியை விட சீகா டெம்பிள்ல நம்ம அடிக்கிற அடி இன்னும் பயங்கரமா இருக்கணும். நம்ம சியோவை அடக்க பண்ணிட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கிரேரோப் தலைமையில சீகா டெம்பிள்ல அட்டாக் நடந்துட்டு இருக்கு. அவங்க இடத்தோட ஹெட் அதை சென்ஸ் பண்றாரு. எங்க இடத்துல டீமன் பூந்துட்டானுங்க, ஒருத்தன் கூட உயிரோட போக கூடாது. நம்ம செங்ஃபெங் அதுக்கு மேல வெறியோட இருக்காரு. அவங்க மொத்த பேருமே அப்படி அங்க காணாம போயிடுறாங்க. நேரா சீகா டெம்பிள் தான். ஆளாளுக்கு அவங்க ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ண நம்ம ஹீரோ கிரேரோப்பை டார்கெட் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோயினும் அவருக்கு ஹெல்ப் பண்றாங்க. நம்ம செங்ஃபெங் அவரோட ஹெக்ஸகன் ஃபேனை அப்படியே வெளியே எடுக்க அது இப்ப ஒரு கத்தியா மாறிடுது. அதை வச்சு ஆள் கல்ல போடுற எல்லாரையும் பொழந்து கட்டுறாரு. அதே நேரத்துல இன்னொரு சம்பவம், சயின்டிஸ்ட் சியோவோட கல்லறைக்கு வந்து அங்கிருந்து ஏதோ ஒரு பவர் எடுக்கிறான். நம்ம சிஹாடேட்டும் அவரோட ஸ்டோன் காணாம போனதை நோட் பண்றாரு. எஸ்கேப் ஆன கிரேரோப்பை நம்ம ஹீரோ ஒரு பக்கம் விரட்டி பிடிக்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அவனை வழக்கம் போல சுழுக்கெடுக்கிறாங்க. வாங்கல ஆளு உயிருக்கு போற கண்டிஷனுக்கு வந்துடுறான். ஆனா சாகுற மாதிரி தெரியல. தடு மாதிரி திரும்பவும் அப்படியே எந்திரிச்சு நிக்க டக்குன்னு அவனோட டீமன் ஃபார்ம் வெளியே வந்துடுது. ஆனா அதுக்கெல்லாம் அவங்க அசடுற மாதிரி தெரியல. திரும்பவும் ஃபைட் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சோ நீ இதுக்காக திரும்ப என் வழியிலேயே குறுக்க வர, ஏன்னா நீ ஒரு டீமன். டக்குன்னு நம்ம மாஸ்டர்ஸ் குரூப் அங்க வந்துடுது. ஆள் தரைய உடைச்சிடறான். அவங்க 3 பேருமே கீழே விழுந்துடுறாங்க. ஆனா அந்த நிலைமையில கூட நம்ம ஹீரோயின் எப்படியோ மேல அனுப்பி வச்சிடுறாரு. அங்க வந்த மாஸ்டர் அவங்கள தடுத்து நிறுத்த கீழே விழுந்துட்டு இருக்கிற நிலைமையில கூட அவர் எப்படியோ சண்டை போட்டு ஒரு வழியா அந்த கிரேரோப்போட கதையும் முடிச்சிடுறாரு. மேல இருந்து அவங்க ஒரு பக்கம் கதறி அழுத்துட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க, அவனை எப்படியாவது நம்ம காப்பாத்திடலாம். சீட்டோ அந்த நிலைமையில கூட கவுன்சிலத்துக்காக அவனை இவ்வளவு முக்கியமா நினைக்கிது. அப்பனா அவன் நிஜமாவே ஹீரோ ஆயிடுவானா? பேலஸ்ல செத்து கிடந்த ஒரு டீமனுக்கும் திடீர்னு உயிர் வர ஆரம்பிச்சிருது. பக்கத்துல இருந்தவங்க மேல விழுந்து வெடிச்சு சதிடுறானுங்க. ரிப்போர்ட், மாஸ்டர் நம்ம பேலஸ்ல செத்து கிடந்த எல்லா டீமன்ஸுக்கும் திடீர்னு உயிர் வந்துருச்சு. அவனுங்க எல்லாரும் வெடிக்க ஆரம்பிச்சுட்டானுங்க. என்னாச்சுன்னு அவங்க போய் பாக்கிறதுக்குள்ள அங்கிருந்த பாதி பேர் காலி ஆயிடுறாங்க. சீகாட் மாஸ்டருக்கு மனசே உடைஞ்சிருது. டீமன்ஸ் ரொம்பவே வேகமா இருக்காங்க. ஃபாக்ஸ் சிட்டி அட்டாக் பண்ணி கொஞ்ச நேரத்திலேயே சீகாட் டெம்பிள். அடுத்தது நம்மள யாரு? அது இப்ப பிரச்சனை இல்ல. எங்க இடத்தோட ரொம்பவே ரேரான சோர்ஸ் ஸ்டோன் இப்ப அவங்க கைக்கு போயிடுச்சு. நீ என்ன சொல்ற? அந்த மாதிரி ஒரு ஸ்டோன் கிடையவே கிடையாது. இருக்கு, 1 லட்சம் சோர்ஸ் ஸ்டோனோட பவர் அதுல இருக்கு. நம்ம ஜியாவும் அவங்களோட சிஸ்டரும் சேர்ந்துதான் அவங்க டபுள் ஃபேன் டெக்னிக் யூஸ் பண்ணி அதை உருவாக்கி கொடுத்து இருந்திருப்பாங்க. அப்படியே பிளாஷ்பேக், அவங்க 2 பேரும் சேர்ந்து அவர் கேட்ட மாதிரியே அந்த ரேரான ஸ்டோனை உருவாக்குறாங்க. அதை அவர் கையில கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜியோ வாங்கி, இது ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு, ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. எங்க இடம் நம்ம ராஜ்யத்தை விட்டு ரொம்பவே தள்ளி இருக்கு. சோர்ஸ் ஸ்டோன் கிடைக்காம எங்க மக்கள்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப உங்க ஹெல்ப்பால அந்த குறை தீர்ந்துருச்சு. உங்க மாஸ்டருக்கும் எனக்குமான கணக்கு முடிஞ்சிச்சுன்னு அவங்க கிட்ட சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு அவர் பட்டுக்கும் அப்படியே அங்கிருந்து போயிட்டே இருக்காரு. சி மாஸ்டர் என்ன சொல்றாரு எனக்கு எதுவுமே புரியல. அவங்க நேரா போய் அவங்களோட மாஸ்டர் கிட்ட ரிப்போர்ட் பண்றாங்க. அவரு அதுக்கு பதிலா ஒரு டைம்ஸ் கூட
சொல்லல. அவங்க மாஸ்டர் அவனுக்கும் நமக்கும் ஒரு பழைய கணக்கு இருக்கு. அவங்க கையில இருக்கிற அந்த டபுள் ஃபேனை பார்க்க சொல்றாரு. இதை உருவாக்க நமக்கு அவன் ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. இப்ப நம்ம ஹெல்ப் அவனுக்கு தேவைப்படுது. அவ்வளவுதான். அங்கிருந்து மத்த மாஸ்டர்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்க. இந்த விஷயத்தை நீ முன்னாடி எங்க கிட்ட சொல்லிருக்க வேணாமா? இப்ப டீமன்ஸ் அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. சோர்ஸ் ஸ்டோன்ஸோட பவர்ஸால தான் அவங்க இந்த அளவுக்கு வேகமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பவர்ஸும் அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அடுத்ததா அந்த பவரை யூஸ் பண்ணி அவங்க டீமன் வேலை உடைக்க ட்ரை பண்ணுவாங்க. உடனே நம்ம எல்லா செக்டர்ல இருந்தும் நம்ம ஆளுங்களை அங்க அனுப்பி வச்சாகணும். நம்ம வாட்டர் மாஸ்டர் கீழே கடந்த ஒரு பீஸை கையில எடுக்கிறாரு. இது என்னன்னு பாருங்க. பிளட் செட் வெப்பனா. எங்க டெக்னிக் எப்படி வெளியே போச்சு? இந்த வெப்பன் அவங்க ரத்தத்துல கலந்தனால தான் அவங்க எல்லாரும் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க. இந்த வேலையை பண்ண துரோகிய நம்ம சும்மா விடக்கூடாது. நம்ம சிட்டு முன்னாடி வந்து இதுக்கான பொறுப்பை நாங்க எடுத்துக்கிறோம். இந்த வெப்பனை செஞ்சது யாரா இருந்தாலும் சரி அவங்கள கொண்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்த வேண்டியது எங்களோட பொறுப்பு. நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோக்கு கண்டிப்பா எதுவும் ஆயிருக்காது. அவர் எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லி நானும் உங்க கூட வரேன்னு சொல்றாங்க. அவங்களும் ஒத்துக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. நம்ம ஜெங்ஃபங் ஜாக்கிரதையா இருங்க. நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளேயே சூயிங் எனக்காக வெயிட் பண்ணு. அப்படியே எபிசோட் 10 முடியுது. கதை பயங்கர விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. நீங்களும் அதே மாதிரியே நினைச்சீங்கன்னா மறக்காம அந்த விஷயத்த கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.